நான் என்னோட பிள்ளைங்களுக்கு மால்ட்டு கொடுக்க ஆரம்பித்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் இவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் மால்ட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்கக்கிட்ட எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அம்மா நமக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து விட்றாங்க ஒரு பொருள் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக அண்ட் அதில் கேரிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். வெளியிலேயுமே நிறைய இடத்துல நான் மால்ட்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவங்கக்கிட்ட ரேட் வைஸ் இவங்களை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவும் இருந்து தான் இருக்குது. பட் ஏன் நான் வாங்கலை அப்படின்னா இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மேட்ரு வந்து எனக்கு தெரியும். மால்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது இரும்பு சட்டியில் தான் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும். பட் நிறைய இடத்துல வெளியில் கம்மி ரேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிஷின் வாங்கி போட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு ரெடி பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் அதோட ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்க்குறாங்க, இன்னும் சில பேர் கல்கண்டு சேர்க்குறாங்க. இதில் ஒரு ஃபாய்தாவுமே கிடையாது. நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லி தான் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் அதையே இவங்க இந்த மாதிரி பண்ணி நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் மால்ட்டுங்கிற பேரை பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அதில் என்னென்ன பொருள் சேர்க்குறாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வகையில் இவங்களை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். அதாவது ஜஸ்ட் வீட்டில் வச்சு ரெடி பண்ணி சேல் பண்ணதுலேருந்து இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வரைக்குமே இவங்களை எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் ஹேண்ட்மேடாக இரும்பு சட்டியில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் இவங்ககிட்ட ரெகுலராக நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இவங்ககிட்ட ஒரு காம்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு 7 பீஸ் உள்ள ஒரு காம்போ திங்ஸு நம்ம இது வாங்கினோம் அப்படின்னா இந்த சூப்பரான டிஃபன்